Hello everyone. Welcome to Chanu TV. 1.2024 பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முக்கிய அம்சங்கள். 2024 ஆண்டு பிரிக்ஸ் உச்சிமாநாடு எங்கு நடைபெற்றது? இந்தியா, ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா. பதில் பி. ரஷ்யா. 2.2024 பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் மையக்கருத்து என்ன? கிரீன் வளர்ச்சி. பி. அமைதி மற்றும் நலத்திற்கான ஒற்றுமை. சி. நியாயமான உலகளாவிய அபிவிருத்திக்கான பல்துறை ஒத்துழைப்பு. டி. டிஜிட்டல் முன்னேற்றம். பதில் சி. நியாயமான உலகளாவிய அபிவிருத்திக்கான பல்துறை ஒத்துழைப்பு. 3 பிரிக்ஸ் உறுப்பினர்கள் எந்தத்தை குறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர்? யூரோ, அமெரிக்க டாலர், யுவான், ரூபிள். பதில் பி. அமெரிக்க டாலர். 4. 2024 உச்சிமாநாட்டின் முடிவில் எது நிறைவேற்றப்பட்டது? காசான் அறிக்கை, டெல்லி அறிவிப்பு, ஷாங்காய் ஒப்பந்தம், பிரேசில் அறிக்கை. பதில் காசான் அறிக்கை. 5. பிரிக்ஸ் -2024 உச்சிமாநாட்டில் எந்த புதிய கூட்டணிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன? சர்வதேச சூரிய கூட்டணி, நிலையான கட்டமைப்பு கூட்டணி, லைஃப் மற்றும் பசுமை கடன் முன்மொழிவு, மேலதிக எல்லா முயற்சிகளும். பதில் டி. மேலதிக எல்லா முயற்சிகளும். 6. பிரிக்ஸ் 2024 உச்சிமாநாட்டின் முக்கிய பொருளாதார முடிவு எது? புதிய நிலையான நாணய அமைப்பு, நாடுகளுக்கு இடையிலான வணிகத்தை உள்ளூர் நாணயங்களில் நடாத்துதல், ஆற்றல் ஒத்துழைப்பு, G7 நாடுகளுடன் கூட்டணிகள். பதில் பி. உள்ளூர் நாணயங்களில் வணிகம். 7.2024 உச்சிமாநாட்டில் பிரிக்ஸ் உறுப்பினர்கள் எதற்கான ஒத்துழைப்பு முன்மொழிந்தனர்? புவி சூடுபித்தல், சர்வதேச பயங்கரவாதத்தை எதிர்ப்பது, மின்னணு பரிமாற்ற மேம்பாடு, மேலதிக எல்லா முயற்சிகளும். பதில் டி. மேலதிக எல்லா முயற்சிகளும். 8 பிரிக்ஸ் உறுப்பினர்கள் எந்த புதிய உறுப்பினர்களைச் சேர்க்க முடிவு செய்தனர்? சவுதி அரேபியா மற்றும் எகிப்து, ஜப்பான் மற்றும் தாய்லாந்து, சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியா, மொராக்கோ மற்றும் கென்யா. பதில் சவுதி அரேபியா மற்றும் எகிப்து. 9.2024 பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முக்கிய ஒப்பந்தமான கசன் டெக்ளரேஷன் எந்த 3 துறைகளில் ஒத்துழைப்பை உறுதி செய்தது? பொருளாதாரம், சுற்றுச்சூழல், கலாச்சாரம், அரசியல். பொருளாதாரம், மக்கள் தொடர்பு, பாதுகாப்பு, மருத்துவம், விவசாயம், தொழில்நுட்பம், வணிகம், கல்வி. பதில் பி. அரசியல், பொருளாதாரம், மக்கள் தொடர்பு. 10.2024 உச்சிமாநாட்டில் இந்திய பிரதமர் முன்மொழிந்த புதுமையான திட்டம் எது? ஒற்றுமை திட்டம், பசுமை கடன் முன்மொழிவு, சர்வதேச மூலோபாய நிதி திட்டம், நீர்மேல் பயணம் திட்டம். பதில் பி. பசுமை கடன் முன்மொழிவு. 11 பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் விரிவாக்க திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? புதிய சந்தைகளை உருவாக்குதல், அமெரிக்காவின் பொருளாதார ஆதிக்கத்தை குறைத்தல், பிராந்திய ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், மேலதிக எல்லா விடையிலும். பதில் டி. மேலதிக எல்லா விடையிலும். 12 பிரிக்ஸ் உறுப்பினர்களின் மொத்த மக்கள் தொகை உலகளவில் எவ்வளவு பங்கை பெற்றுள்ளது? 30 பி. 45 சி. 50 டி. 60. பதில் பி. 45%. 13 பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் அதிகம் பேசப்பட்ட ஒத்துழைப்பு துறை எது? சூரிய ஆற்றல், உள்ளூர் நாணயங்களில் வணிகம், சுற்றுச்சூழல், அனைத்தும். பதில் டி. அனைத்தும். 14.2024 பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் மையக்கருத்து என்ன? கிரீன் டெக்னாலஜி மேம்பாடு, சர்வதேச நாணய சீரமைப்பு, நியாயமான உலகளாவிய வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புக்கான பல்துறை ஒத்துழைப்பு. டி. சூரிய ஆற்றல் வளர்ச்சி. பதில் சி. நியாயமான உலகளாவிய வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புக்கான பல்துறை ஒத்துழைப்பு. 15.2024 பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் எந்த புதிய நாடுகள் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டன? ஆஸ்திரேலியா மற்றும் கனடா, சவுதி அரேபியா மற்றும் எகிப்து, ஜப்பான் மற்றும் தென் கொரியா, யுக்ரைன் மற்றும் துருக்கி. பதில் பி. சவுதி அரேபியா மற்றும் எகிப்து. 16. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 2024 மாநாடு எங்கு நடைபெறுகிறது? ஜோஹானஸ்பர்க், தென் ஆப்பிரிக்கா, நியூ டெல்சி, இந்தியா, மாஸ்கோ, ரஷ்யா, பிரசிலியா, பிரேசில். பதில் ஜோஹானஸ்பர்க், தென் ஆப்பிரிக்கா.
17.2024 ஆம் ஆண்டில் பிரிக்ஸ் மாநாட்டை எந்த நாடு ஏற்பது கொள்ள இருக்கிறது? அ. இந்தியா, சீனா, பிரேசில், தென் ஆப்பிரிக்கா. பதில் டி. தென் ஆப்பிரிக்கா. 18.2024 பிரிக்ஸ் மாநாட்டில் குறிப்பிடத்தக்க பரிமாற்றமான ஒன்றாக எந்த தலைப்புகள் இருக்க வாய்ப்பு உள்ளது? அ. புவி சூழல் மாற்றத்தை எதிர்கொள்ள நடவடிக்கைகள், பிரிக்ஸ் டிஜிட்டல் நாணயத்தை உருவாக்கல், பிரிக்ஸ் வங்கியின் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் விரிவாக்கம், ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலின் சீரமைப்பு. பதில் பி. பிரிக்ஸ் டிஜிட்டல் நாணயத்தை உருவாக்கல். 19. இந்தியாவிற்கு பிரிக்ஸ் உறுப்பினர் அல்லாத நாடு எது? அ. பிரேசில், இந்தியா, இந்தோனேஷியா, சீனா. பதில் சி. இந்தோனேஷியா. 20 பிரிக்ஸ் என்ற சொற்றொடரில் என்ன குறிக்கப்படுகிறது? அ. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென் ஆப்பிரிக்கா. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சிங்கப்பூர், பெல்ஜியம், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென் ஆப்பிரிக்கா. பதில் அ. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென் ஆப்பிரிக்கா. Thank you for watching. Please like, share, subscribe to our channel.